इन्றைकि நாம் பார்க்க போகிற ஹிந்தி வேர்ட் பட்னா है பட்னா है பட் அப்படின்னா படித்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். படிக்கணும் அப்படின்னு கட்டாயத்தை உணர்த்துறதா இருந்தால் பட்னா हैங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். फॉर एग्ज़ाम्पल आपको ज़रूर एक समाचार पढ़ना है. आपको ज़रूर एक समाचार पढ़ना है. நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல தமிழில் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்களுக்கு ஆப் தானே வரும். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்குங்கிற அர்த்தம் தானே வரும். ஸோ ஏன் இந்த இடத்துல நீங்கள்னு சொல்லும் போது ஆப்கோ பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். பொதுவாக ஹிந்தியில் போகணும், பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னு கட்டாயத்தை உணர்த்துகிற வார்த்தைகள் கூட சப்ஜெக்ட் கூட எப்போதுமே கோ சேர்ந்து தான் வரும். அதனால இந்த இடத்துல ஆப் கூட கோ சேர்த்து ஆப்கோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஜரூர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக, சமாச்சார் அப்படின்னு சொன்னால் செய்தி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்ல நினச்சா ஆப்கோ ஜரூர் எக் சமாச்சார் பட்னா है அப்படின்னு சொல்லலாம். मेरे पिताजी को रोज समाचार पत्र पढ़ना है. मेरे पिताजी को रोज समाचार पत्र पढ़ना है. என்னுடைய அப்பாவிற்கு தினமும் செய்தித்தாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செய்தித்தாள் அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை சமாச்சார் பத்ர. ஸோ இங்கேயும் நம்ம பட்னாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதன் காரணமாக தான் மேரே பிதாஜி கோ, பிதாஜிங்கிற சப்ஜெக்ட் கூட கோ சேர்த்துருக்கோம். என்னோட அப்பாவுக்கு தினமும் செய்தித்தாள் படிக்கணும் அப்படின்னு சொல்ல நினச்சா மேரே பிதாஜி கோ ரோஜ் சமாச்சார் பத்ர பட்னா है அப்படின்னு சொல்லலாம். தன்யவாத்.